எனக்கு வந்து ஒரு இயக்குனராக அவர் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நான் எப்போவுமே அவங்களோட பர்சனல் அவங்களுடைய கெட்ட குணங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. நான் ஒரு படைப்பாளியாக அவர் அந்த படைப்புக்கு நேர்மையாக இருப்பார், அவ்வளோ. எனக்கு அதை மட்டும் தான் என்ன வேணும். நான் ஒரு இதை தேர்ந்தெடுக்கிறேன்னா நான் அவங்கள்ட்ட என்ன பார்ப்பேன், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம சம்மந்தம் பண்ண போகிறதில்ல. நம்ம வாழ்க்கையை எங்கேயுமே அங்கே போய் சாக்கு. எனக்கு ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படைப்புக்கு வந்து அவர் நேர்மையாக இருக்கணும். ஒரு நல்ல கதை பண்ணணும், படைப்புங்க அதை மட்டும்தான் நான் அவர்கிட்ட பார்த்தேன். அது எனக்கு சரியாக இருக்குன்னு தோணுச்சு. சரி, ஓகே பண்ணுவோன்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு ஸ்டார்ட் பண்ணது முடிய வரைக்கும் நான் வந்து அவர் ஸ்பாட்டில் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 மணி 6:30 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு வந்துடுவார். நான் அது மிகைப்படுத்தி சொல்கிறதா சொல்ல, உண்மையாக நடந்தது. ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன்னா கூட நீங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் 250 பேர் 300 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களும் இந்த இன்டர்வியூ பார்ப்பாங்க, உங்கள் சேனல் வந்து எல்லாரும் பார்த்துருக்காங்க. அவங்க பார்க்கும்போது என்ன இவ்வளோ அப்பட்டமாக போய் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எங்கேயுமே அவர் வந்து இது பண்ணல. கரெக்டாக வந்தார். நைட்டு 9:30 மணிக்கு இருப்பார். சின்சியராக ஒர்க் பண்ணார். அப்புறம் இவங்கெல்லாம் எனக்கு ஏற்கனவே வந்து அடிப்பார், இது பண்ணுவார், அப்படி இப்படிலாம் ஒரு மித்து இருந்தார். அப்படிலாம் எனக்கு எந்த இடத்துல அடித்தார், எங்கே அடித்தார், என்ன எப்படி அவர் அப்படி ஒன்றும் தெரியவே செய்யலை. அவர் வாட்டில் மானிட்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த அவர் நடிப்பு சொல்லிக் கொடுக்குறத ரசிப்பேன். அவர் அந்த சொல்லிக் கொடுக்க மாடல் இருக்குல்ல, அது பார்த்து வியந்திருக்கேன். அது நான் பாரதி ராஜா சாரோட மேக்கிங் வீடியோலாம் பழைய வீடியோவில் பார்த்துக்கேன். அவர் இப்போ ஷூட் பண்ண காலத்தில் நம்ம இல்லைன்றது. அவர் இந்த கல்லுக்குள்ளி ஒரு படத்தில் நடிப்பு சொல்லி கொடுப்பாரு, அந்த ஒரு பாட்டில். அதை பார்த்து அப்படியே பொன் மாதிரியே நடிச்சு காட்டுவார். அதுக்கப்புறம் நான் வியந்தது வந்து அந்த நடிப்பு சொல்லிக் கொடுக்குறது இல்லை, அது ரொம்ப எல்லாருக்கும் நடிச்சு காட்டுவார். அது ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும். ஈவன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கே எல்லாருக்குமே நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை நம்ம பொதுவாக வழக்கம் வேணும். நீங்கள் அப்படியே கிராஸ் பண்ணி போங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சொல்லுவார். நீ இங்கேருந்து இங்கே போ, நீ இங்கேருந்து இங்கே வா, நீ இப்படி கையை காட்டு, நீ இந்த மாதிரி அப்படி சொல்லுவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பர்ஃபெக்டாக பார்க்குறாரு அப்படின்னு. பேக்ரவுண்டை வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவார். நான் மெட்ராஸ் படத்தில் வந்து நான் ரஞ்சித்தோட பேக்ரவுண்டு பார்த்துருப்பேன். அந்த பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வரைக்கும் சூப்பராக இருப்பார். ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கரெக்டாக பயன்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் நான் வந்து இவர் ஷூட் பண்ணும்போது பார்க்கும்போது எனக்கு அந்த கோர்ட்டு சீன்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சொல்லுவார்ண்ணே. அது மைக்கில் கூப்பிடும்போது சொல்லுவார், நீ இந்த அப்படி போ அப்படி போ அப்படின்னு மைக்கில் சொல்லுவார். ஒரே டைமில் கனெக்ட் பண்ணுவார். இதில் நான் என்ன ஆச்சரியப்பட்டது என்னென்னா, அந்த பொண்ணுங்களுக்கு வந்து அது வந்து ஊமை பாசை அந்த பேசிகிட்டே நடிக்கணும். அந்த பொண்ணுங்க கைக்கிட்டே அந்த பாசையை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணுங்க, டைலாக் பேசுங்க, எமோஷன் அதை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னார். அதெல்லாம் அவர்கிட்ட ஒரு ஆச்சரியமான